போய்கொண்டிருக்கும். சுத்துற வேலை, எடுக்கிற வேலை. ஐயாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வரும் இப்போ இந்த காரில் போய்க்கல என்ன அவ்வளவு ஸ்ட்ராங் தான். இந்த பெஞ்சுக்கோன் 1 லட்சம் இது உண்டு. ஓ எங்கட செல்லப்பாவோட என்னண்டு கார் செல்லப்பா 31 சரி இங்க பாருங்க மொரிசஸ் காரா. இதுல இந்த கார் இந்த நேரம் நிற்கும். ஓ நிற்கும். என்ன விரும்பினாக்கள் வந்தா அதுக்கு ஓடுவேன். ஒடியல்மா, குரக்கன் புட்டு, உளுத்தங்களி, ஆழமான ஓட்டங்களை கைப்பற்றுவேன். பாருங்க ஐயா ஓடுறது பாருங்க. நீங்க இங்க சன்னதில இருந்து யாழ்ப்பாணம் போறோம்னா இவ்வளவு காசு எடுப்பீர்கள். வெட்ட பாருங்க சிஎல் காரு ஓட்டி எடுத்தான் 2000. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலை வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். முந்தைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி தொண்டமனாறு செல்லச்சின்னதி ஆலயத்துக்கு அந்த பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு அருகாமையில் வந்து நான் வந்து காட்சி கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு வந்து தம்மையில் வந்து பார்த்துப்பீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு காலனி. எல்லாருக்குமே தெரியும், அதிகமான பேருக்கு இந்த பருத்துறை தொண்டமனாறு இந்த பகுதிகளில் வந்து கார செல்லப்பான்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 90 வயது. இந்த வயதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்து பழைய காலத்து கார் வந்து இப்போ வச்சு வாடகைகளுக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை என்றாலும் இப்போவும் வந்து அவருடைய காரை வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறாரு. இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன யுகத்தில் எல்லார்ட்டையுமே வந்து கார் இருக்குது, வேன் இருக்குது, ஆட்டோ இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போ ஆனால் எங்கட இப்போ பேரை சொல்லி வந்து இப்போ கார்கார மாதுளன், கார்கார நெல்சன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து எல்லார்ட்டையுமே வந்து கார் இல்லை. அந்த காலத்தில் சரியான கஷ்டங்கள். ஒரு சில பேர்கிட்ட தான் வந்து அந்த கார்களுக்கு ஒரு ஊரில் வந்து இப்போ சென்னதிகை தொண்டமனார்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து முக்கியமாக 1-2 பேர் தான் கார் இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொலிகண்டியில் வந்து கட்கண்டு மாமா, கார்கார கட்கண்டு மாமான்னு சொல்லி அவரும் வந்து அந்த பழைய கால மொரிசஸ் கார் அந்த மாதிரியான கார்கள் வந்து இப்போவும் வந்து வச்சிருக்காரு. இன்றைய நாளில் நாங்கள் வந்து கார்கார செல்லப்பான்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல வந்து தொண்டமனாறு பருத்துறை பக்கங்களில் வந்து தெரியாத ஆக்கள் வந்து யாருமே இருக்க முடியாது. அப்போ அவரோட வந்து இன்றைய நாளில் இந்த காணொளி வந்து இருக்க போது அவருடைய காரு சம்மந்தமாக வந்து பார்க்க போகிறோம். எவ்வளோ காலமாக வந்து இந்த கார் வந்து வச்சுருக்கார், கார் வாகனங்கள் வந்து ஓட்டுறார். அப்போ அந்த காலத்தில் வந்து இந்த காரெல்லாம் வந்து ஓட்டுறதுக்கு வந்து எவ்வளவு காசு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய காரில் வந்து ஏறி வந்து பயணிக்க போகிறோம். இந்த மாதிரியான நிறைய அனுபவங்களை, அவர் சொல்கிற விடயங்களை, இந்த மாதிரியான நிறைய விடயங்களை வந்து இன்றைய நாளில் இந்த காணொளியில் வந்து பதிவு செய்ய போகிறோம். யாரோ எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வந்துட்டார் ஐயா வந்து முதல்ல ஒரு நீல கார் ஒன்று வச்சிருந்தவர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிறி வாகனம் வந்து வச்சுக்க பாருங்க. இந்த கார் தான் அந்த காலத்து பழைய கார் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. முதல்ல ஒரு நீல கலர் காரில் ஒன்று வச்சிருந்தோம். இப்போ 3 சிறி பாருங்க, 3 சிறி 31 சிறி என்ன 31 சிறி இங்கே பாருங்க. மொரிசஸ் கார் தான். ஐயா வணக்கம். ஐயாவோட நிறைய விஷயம் வந்து கதைக்க போகிறோம். ஓகே இங்கே பாருங்க காரை பாருங்க. ஐயா காருக்கு சீறி பாஞ்சோன்னா இப்போ வந்தவர். ஓகே கதைப்போம் போய். எங்கட ஐயா ஜெர்மன் ஐயா வந்து நான் ஆசைப்பட்டிருக்கார் இந்த காரில் வந்து போகிறதுக்கு. பாருங்க ஐயாவுக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வரும் இப்போ இந்த காரில் போய்க்கல என்ன. பாருங்க காலை உள்ள கொடுங்க, ரைட். நாங்களும் வந்து ஏற போகிறோம் இந்த காரில். ரைட் எடுங்க வண்டியை. எப்படி எங்கட செல்லப்பாவோட என்னண்டு கார்கார செல்லப்பா எல்லாருக்கும் தெரியும். எத்தனை வயசு? எனக்கு இப்போ 90 ஆகுது. என்ன பாருங்க எப்படி ஓடுறான்னு சொல்லி. எதுல கார் வர்றது? கார் அங்கே என்னுடைய வீடு அங்கே இருக்கு. அங்கே வர்றது சத்தமே பயங்கரமா இருக்கா? பாருங்க அந்த கீரை பாரு. ஆமா சத்தமே வித்தியாசம் பாருங்க. இதான் நாங்கள் டேஷ்போர்ட் வண்டி செட்டுகள் அந்த காலத்து டிசைன்.
இப்ப போய்கொண்டே இருக்கும். எவ்வளவு காலங்க ஓடுறீர்கள் கார்? 60ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்தேன். 60ஆம் ஆண்டுல இருந்து ஓடுறீர்கள். இப்போ இது எவ்வளவு காலம் இந்த கார் வச்சுக்கிறீங்க? இப்போ 2 மாதம் ஆச்சு. 2 மாதம். முதல்ல வச்சு இந்த கார் மாற்றி போனீங்களா? அது என்ன விஷயம்? அப்பா ஏன் அது கொடுத்தீங்க? கொஞ்சம் என்ன ஓடவா? ஓடுங்க. ஏன் அந்த கார் கொடுத்தீங்க? அது புடமாட்டு போட்டாங்க. வந்து டக்குன்னு ஒரு ஆள் 2 பேர் இருந்தா பரவாயில்ல. அங்கே மன்னாடில் இருந்து கூடி வந்துட்டாங்க. பவனியாலேருந்து வந்தவங்க. எவ்வளோ கொடுத்தீங்க? அது வந்து 15 லட்சத்துக்கு. 15 லட்சத்துக்கு கொடுத்தது. நீங்கள் எடுக்க எத்தனை லட்சம் எடுத்தது? அது 9க்கு எடுத்து 2 செலவழிச்சாங்க. 9 லட்சத்துக்கு எடுத்து. ரைட். 9 லட்சமா 9,000? 9 லட்சம். பாருங்க ஐயா, ஓட்டத்தை பாருங்க. சுத்துறவையில இந்த கையை பார்க்க வேணும். சரிங்க, சும்மா சுத்துற வேலை எடுக்கிற வேலை கிடையாது. கார் ரெண்டு வரல போகும். இந்த கையை பார்க்கணும். அதுதான் நீ பாருங்க ஐயா, ஓடுற ஓட்டத்தை பாருங்க. 90 வயசுல எவ்வளோ அசால்ட்டா ஓடுறான்னு பாருங்க. வாடம் அந்த காலத்துல இப்ப இங்க நின்று யாழ்ப்பாணம் போறேன்னா எவ்வளவு காசு ஐயா? யாழ்ப்பாணம் போறேன்டா இல்ல அந்த காலத்துல. இப்ப நீங்க இங்க சன்னதில இருந்து யாழ்ப்பாணம் போறேன்னா எவ்வளவு காசு எடுப்பீர்கள் முந்தி? ஐயா இப்ப ரிவர்ஸ் அடிக்கிறார் பாருங்க, எப்படி வெட்டுறான்னு பாருங்க. இழுத்து இது ஓட்டோ கியர் இல்லைண்ணே? புது ஓட்டோ இல்லைண்ணே? புது ஓட்டோ இல்லை தானே? இப்போ தானே ஓட்டோ கியர் வந்துட்டேண்ணே. கியர் ரைட். வெட்ட பாருங்க, வெட்ட பாருங்க. அதுதான் ஓட்டத்தை பாருங்க. ஐயா இது என்ன மாடல் கார்? இது என்ன மாடல் கார்? இது வந்து ஒஸ்டின் மேட் இன் இங்கிலாந்து. இந்த கார் இலங்கைக்கு வந்தது 55 வருஷம். 55 வருஷம். நான் இது வந்து முதல் ஒரு கருப்பு வச்சிருந்தேன். எனக்கு அது கருப்பு கொஞ்சம் பிடிக்கல. அதை கொடுத்துட்டீங்களா? அது கொடுத்துட்டேன். அது கொடுத்துட்டு இங்கே இந்த இதை பார்க்கணும். நான் எந்த மாதிரி ஓடுறேன்னு, வாரேன்னு, இந்த மாதிரி சேரிங்க பிடிக்கிறேன் என்ற பண்புகளை நீங்கள் கவனிக்க வேணும். ஒரு கையால் இந்த மாதிரி அங்கே இங்கே வெட்டுற வேலையும் ஒன்றும் இல்லை. கேட்டீங்களா? நல்லா இருக்கு வானம். என்ன இப்போ இருந்தாலும் நல்லா இருக்கு. மேலே கூட்ஸ் வேலையெல்லாம் நல்லா நீட்டாக செஞ்சு சீட்டெல்லாம் நல்லா இருக்கு. என்ன கவரெல்லாம் இப்போ அடிச்சானே? எல்லாம் இல்லை, இந்தப்படி தான் நான் எடுத்தேன். அப்படியே எடுத்தீங்க? வேறு செய்யறாங்க. ஒரு 50 நேரம் செலவழிச்சிட்டேன். ரைட்டா குருவா வேறவா. இப்போ வயர்கள் எல்லாம் ஓடுறது கேட்டா? இப்போ இன்னைக்கு எடுக்க இல்லை. அங்கே வீட்டில் வேலை நடக்குது பார்க்க இல்லையா? பார்த்தேன். அதனால நான் இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்துட்டேன். ரைட்டா. அப்போ நீங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ காசு எடுத்துறீங்கன்னு சொல்லுங்க. யாழ்ப்பாணம் எவ்வளோ? யாழ்ப்பாணம் போவடி அந்த நேரத்தில் ஒரு 400-500 ரூபா தான் எடுப்போம். எத்தனாம் ஆண்டு? அது 60ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் நான் காரு சிஎல் காரு ஓட்டி எடுத்தேன். 2000 ரூபாக்கு காரோ எடுத்தான். புறகு அது சரியில்லைன்னு வேண்டாலே கொடுத்துட்டு சிஎன் கார் எடுத்தேன் நான். அது வந்து 3000க்கு. அதையும் வச்சுக்கொண்டு நான் என்ன ஒரு
லொரி எடுத்தான் வெல்போர்ட் லொரி ஈசூஸ் மாதிரி தான் 7,000 கட்டான் 7,000 எடுத்து பிஸ்னஸ்கள் எல்லாம் செய்து 70,000 அப்பா அப்பா இப்போ பார்க்கலாது கதைச்சா போய் பார்க்க ஒரு கிலோ கேட்டுரும் உனக்கு சரி வராது போட்டு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தக்கபடி நாங்களும் விலை கேட்குறோம். நான் இப்போ உங்களுக்கு கடுமையாக ஓட இல்லை கேட்டீங்களா? எவ்வளோ ஓடுறது பெரிய விஷயம் நீங்கள் இல்லை சும்மா இதே நல்லா இருக்கு. இது பழைய காரில் நான் தான் இண்டே தான் முதல் தடவையாக இருக்கேண்ணா. இப்படி காரில் இண்டே தான் முதல் தடவையாக இருக்கேன். எங்கே விட்டு சரி நீங்கள் வாங்க அங்கே விட்டுட்டு அதில் விடுங்க, அதில் விட்டுட்டு அதில் கதைப்போம். ஓடி முடிஞ்ச போட்டோம் ஓடுங்க. இது வேறுங்க எவ்வளோ கஷ்டப்படணும். முந்தி இப்படி தான் ஓடுறது என்ன கியர் இப்போ ஓட்டோ கியர் எல்லாம் வந்துடுது. இப்படித்தான் இழுக்குறது என்ன கியரை பாருங்க. ஸ்டேரிங்க பாருங்க இப்படி பிடிச்சி சுத்துறாண்டா ஐயா. அப்பா ஆட்டா வெட்டுதான். ரைட். முந்தைய லோக்கல் அஞ்சு வருங்க. இதான் கண்ணாடி சுத்துறது எல்லாமே வித்தியாசம் நல்லா இருக்கு. ஐயா ரிவர்ஸ் அடிக்கிறாரு இப்போ பாருங்க. ஓகே ரைட் வாங்க வழியில் வாங்க. ரேஸ் பண்ணி தான் நிப்பாட்டுறது. நீங்களும் வாங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா. ஓகே, நான் இப்போ எல்லாருக்கும் தெரியும் உங்களை பற்றி. இருந்தாலும் உங்களை பற்றி அறிமுகம் நீங்க சொல்லுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன். ஓகே, உங்களை பற்றி அறிமுகம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த காரையும் என்ன என்ற வயதிலே ஓடி பார்க்கணுன்னு வந்திருக்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு அதை நான் செய்து காட்டுவேன். இப்போ ஓடி காட்டியிருக்கேன். இன்னும் ஓட்டம் 10 இல்லைன்னா நின்றடத்தால டயர் சுத்தக்கூடிய ஓடணுமோ அதுவும் ஓடி காட்டுவேன். எல்லாம் செய்வேன். எல்லாம் செய்வீங்க? எல்லாம் செய்ய. தாத்தா வாங்க ஐயா. வணக்கம். அவர் உங்களை அப்படியே நில்லுங்க சைட்ல, அப்படியே நில்லுங்க. அவர் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்தார். அப்படி சைட்ல அந்த சைட்ல நில்லுங்க. நாங்கள் 2 பேரும் நின்று போட்டோ பிடிக்கணும். நீங்க போட்டோ அங்க இஞ்சி வாருங்க. ரைட். நல்லா தான் இருக்க போட்டோஸும் அந்த மாதிரி இருக்க. சரி. மோரிஸ், அப்போ என்ன மாதிரி இப்போவும் நல்ல ஓட்டங்கள் போகுதா என்ன மாதிரி? நான் இப்போ கயர் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நான் லீவ் எடுத்து கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தபடியா வீட்டோட நின்று இல்லைன்னா இந்த சந்தியில் இதில் இந்த காரை இந்த நேரம் நிற்கும். என்ன விரும்பினாக்கள் வந்தால் அதுக்கு ஓடுவேன். மற்றும்படி இல்ல இப்ப இந்த காலத்துல வந்து 60 வயது பிறகு யாருமே வந்து வானந்தோற பைக் ஓடுறது பெரிய விஷயம். எனக்கு வந்து 90 வயது, 90 ஆக போகுது. கேட்டுங்க, 88ல 89ல பேட்டி கொடுத்துருக்கேன். உலக நாடு முழுக்க போயிட்டு, உலக நாடு அதாவது உலக நாடு முழுக்க என்னுடைய பேட்டி போயிருக்கு. இப்போ நீங்கள் 90 வயது ஆகிற டைமில் நீங்கள் வந்திருக்கீங்க. அப்போ சரியான நேரத்து தான் வந்துக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிறீங்க. இல்லை, உங்களை சந்திச்சதே பெரிய கையணும். உங்களை சந்திக்கிறது எல்லாம் வந்து உங்களை பார்த்ததே நாங்கள் ஒரு பெரிய ஒரு பெறமெண்டான்னு சொல்லணும். நீங்கள் வந்து இவ்வளவு உஷாரில் கதைக்கிறது போகிறது என்னுடைய தாயுடைய உணவு பழக்க வழக்கம். பால் அதுதான் எனக்கு. நான் வந்து பனம்பழம், ஒடியல்மா, குரக்கன் புட்டு, உளுத்தங்களி இதுகள் சாப்பிட்டார்கள். நாங்கள் அந்த காலத்து நாங்கள் வந்து இப்போ அவ்வளவு ஸ்ட்ராங் தான். அவ்வளவு இது வேறுங்க ஐயா, காரப்படி இரும்பை போட்டு இப்போ உங்களுக்கு எங்களுக்கே சும்மா லைட்டாக 100 மயக்க கிடக்கும்.
இப்போ இந்த காரு இதெல்லாம் நான் குத்தி காட்டுறேன் அந்த காரில் அந்த கார் இந்த கார் எத்தனை கார் இது நீங்கள் வச்சுக்கிறது எத்தனை கார் இது நான் ஒரு 15 ரூபா காருக்கு நான் வச்சிருந்த A40 சோமசெட்டு மற்றது கில்மன் மற்றது பெர்னா அப்படியெல்லாம் கார்கள் வச்சு ஆக கூடின தூரங்கள் எங்க போயிருக்கீங்க நீங்கள்? நான் வந்து பவனியா மட்டும் பறப்பேன். பவனியாக்கு அங்காலையும் போயிருக்கேன். கூட அங்கே எல்லாம் போயிருக்கேன். கொழும்புக்கெல்லாம் போயிருக்கீங்க? கொழும்புக்கு நான் கார் ஓடி. என்ன காரணம்? என்ன இந்த கார் இந்த விஷயம் வந்து இப்போதே கார் உங்களோட கார் மாதிரி இந்த கார்கள் போவாது. அப்போ அளவான ஓட்டங்களை கைப்பற்றுவேன். எனக்கு அளவான ஓட்டங்களை கைப்பற்றுவேன். இப்போ நான் இந்த கார் இந்த கொண்டிஷன் எனக்கு தெரிஞ்சா இது நான் பவனியா மட்டும் சொல்லுவேன். 2 மணித்தியாலத்தில் போகிறத நான் 1.5 மணித்தியாலத்துக்கு போவேன் என்று நான் சொல்லுவேன். இப்போ ஒரு கதைக்கு 2 மணித்தியாலத்தில் பவனியா போகிறேன்டா நான் 1.5 மணித்தியாலத்தில் போவேன். அப்படியான கடைச்சல் இல்லாத ஓட்டம் அடுத்தவன நான் இடைஞ்சல் கூடாமே ஓடுவேன். சூப்பர். அதான் இப்போ எல்லா டிரைவர் அப்படிதான் அதான் மற்றவன் வந்து என்ன ஓட்டம்ன்ட்டு என்ன கேட்கலாது. அதான் பாடுறப்பா அந்த ஐயா ஓடிக்கொண்டு போறது என்ன லட்சணமா விலத்தி கொண்டு போகுது என்று சொல்ற அளவுக்கு தான் நான் ஓடுவேன். அப்போ இங்கேருந்து பவனியா போறேன்னா பவனியா அப்போ அடி பவனியாவுக்கு ஒரு 2000-3000 தான் வேண்டியிருக்கும். அப்போ என்னடி ஒரு 25 தானே. அப்போ ஒரு மன்னனுடைய தொழிற்காசு ஒரு கூலிக்கு 25%. அந்த 25% காய்ச்சலம், அரைச்சலம், ஒரு சலம் சாமான் வேண்டலாம், பிரித்து வேண்டலாம். அப்போ சாமான் ரொம்ப இருக்கு, காசு ஒரு ஒரு சதம் கீழே கிடந்து எடுத்தா கடவுளை கண்ட மாதிரி தான் இருக்கும். இப்ப அந்த காசை இது என்ன இது அதை ஒரு சதம் சொல்லி போட்டு போறான். ஒரு சாத்துல ஒரு 6, 7, 8 குடும்பம், அதாவது புள்ளியல் தகப்பன் சாப்பிடுங்க. அந்த காலத்துல அப்படி இருந்த அந்த காலம் எட்டிச்சாம் பல்துறை போலண்டில் இருந்தனா உள்ளுகளுக்கு ஒரு 2 வரும் சொல்லல ஒரு வயதுக்கு தாங்க. நான் என்னோட ஒரு கொள்கை, ஒரு கற்பனையை நான் இன்னைக்கு கொண்டு போறேன் ஒரு ஆஸ்பத்திரிக்கு. கேட்டீங்களா? ஒரு கற்பனையை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறோம். இங்கே ஊரணிக்கு போகிறோம். இங்கே இருந்து ஊரணிக்கு போகிறோம். தொண்ணூறுலேருந்து ஊரணிக்கு. அப்போ அந்த மனுஷி பாட்டுக்கு கொண்டு போய் அந்த மனுஷிக்கு இப்போ புள்ள பிறக்கும் என்றால் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு வருவேன். பிறக்க இல்லையண்டா அங்கிட்ட அலுவல்கள் முடிஞ்சு டாக்டர் என்ன சொல்றார் என்று சொல்லும் வரையில நான் கார் அங்கே வச்சு கொண்டு நிற்பேன். அங்கேயே நிற்பேன். அங்கே ஏனென்றால் கஷ்டமான புள்ள, கஷ்டம் இல்லாதவன். அப்போ டாக்டர் சொல்றாரு பாவை இங்கே வச்சிருக்க இல்லாது மண்டியை கேட்டும் கொண்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு போகிறதுக்கு பயிரி இல்லை. அதுக்காகத்தான் நான் அங்கே காரடியை வச்சு கொண்டு நிற்கிறது. கேட்டீங்களா? மாட்டில் விட்டால் நான் வருவேன். அப்படி ஏழையும் உண்டு, பணக்காரனும் உண்டு. அப்படித்தான் நான் எல்லாம் வாகனங்கள் வச்சேன். நான் வழக்கத்தை சத்தியமா நான் என்னால் ஏறக்கூடிய உதவி சில நேரம் அந்த வீட்டுக்கார அந்த பிள்ளைகளுக்கு சிலவு காதிருக்கோமோன்னு என்று கேட்டு இல்லையண்டா ஒரு 50-100 கொடுத்துட்டு வருது. இதுதான் என்னுடைய கொண்டிஷன். அதாலே எனக்கு இப்போ 90 வயது வரும் வரையில் எனக்கு மதிப்புத்தான். என்ன சின்னத்தது ஆக்கள் ஒரு திறன் இல்லை. இப்போ உங்களை தேடி என்ன தேடி வருவேன். ஆனால் இப்போ நான் இருக்கிற பிளானுக்கு அளவான ஓட்டம், அளவான இது. ஆனால் என்ன ஓடித்தான் பார்க்கணுமெண்டா காரை சுழலும்.
இல்ல கொஞ்சம் தூரத்துக்கே பார்த்துனாங்கல்ல அது உதவி உண்டு இதெல்லாம் மட்டும் வேணாம். கார் எடுத்தாச்சு நான் அந்த நேரம் இது இது வந்து பெட்ரோல் சைட் இது 90 அந்த கட்டிடம் கிடக்கு அது வந்து பெட்ரோல் சைட் அதுல ஒரு ஆலமரம் இதுல பெட்ரோல் அடிச்சு போட்டு இதுல நிக்கிறது ஒரு 5-6 கார் நிற்கும் எனக்கு ஓட்டம் வந்தா நான் எடுக்க பின்சில் சுழலும் இதெல்லாம் எங்க ஜெர்மன் சொன்னீங்க என்ன ஜெர்மன் மேட் இன் இங்கிலாந்து நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் படிப்பும் குறைஞ்ச நான் இந்த விலாசம் எழுதுவேன் இப்போ உங்களோட பேர் எழுதக்குள்ள அரவு போடாம விட்டுருவேன் அரவு வாரத்தை காணாத்தான் எழுதுவேன் இதெல்லாம் ஒரிஜினல் இல்ல எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் ஒரிஜினல் ரைட் ரைட் இந்த பெஞ்சுகோன் 1 லட்சம் இது உண்டு. ஓ 1 லட்சத்துக்கு எடுக்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல். இதெல்லாம் ஒரிஜினல். இங்க பாருங்க இதுக்கு எல்லாம் லைட் கொடுத்துருக்காங்க கண்ணுக்கு. கண்ணுக்கு லைட் கொடுத்துருக்கு. 32 சரி ஏன? 32 சரி. லைட் கொடுக்கணும். ரைட். இது பலதா கிடக்கு என்ன? 32 சரி. 40 37. ரைட். இந்த நம்பர். அடிச்சா. உடனே 400 கொண்டு அந்த பெஞ்சுக்கோன் காட்ட வேணும். முந்தின காலங்கள்ல இப்படி காரெல்லாம் வந்து எல்லார்ட்டையும் இருக்காதല്ലോ. என்ன காரணம் அது? கஷ்டம் தானே. அதுக்காக இந்த கார்கள் அந்த நேரத்தில் எடுக்க மாட்டேன். இது வந்து இலங்கையிலையும் இப்போ நான் நைட்டு கொண்டு போனால் ஒரு 5-6 காரு தான் நிற்குமென்னு. அது அந்த கார்கள் இதில் பெட்ரோல் காரும் நிற்கும். அதையெல்லாம் வச்சிருக்கோம். அப்படியானாக்கெல்லாம் வச்சிருக்கோம். அப்போ நீங்களும் அப்போ பெரும் புள்ளியெல்லாம் தான் இருந்துக்கிறீங்களா? இப்போ ஐயோ முருவா, நான் ரொம்ப ஏழை. அதனால கார் எடுத்து ஓடி இருக்கிறீங்க. நான் வந்து ஏழையா. அப்ப நீங்க ஓடைக்குல எவ்வளவு பெட்ரோல் வித்தது? பெட்ரோல் 3 ரூபா. 3 ரூபா 1 லிட்டர். 3 ரூபா 6 ரூபா 1 லிட்டர். 1 லிட்டர் 6 ரூபா. 1 லிட்டர் பெட்ரோல் 3 ரூபா 6 ரூபா 3 ரூபா. அப்ப அந்த காலத்துல இருந்து நான் இருக்கிறேன். நான் 10 ரூபா இல்ல, இங்க நாங்க 7-8 ரூபாய்க்கு போவோம். இங்க யாழ்ப்பாணத்துக்கு 7 ரூபா 8 ரூபா. அப்ப இப்ப வந்து ஐயா 3500 ரூபாய்க்கு ஆட்டோ போகுது. இப்ப என்ன வந்து ஒரு காரை பிடிச்சால் நான் அதே ரேட்டுக்கு விடுவேன். கார் இங்க இருந்து யாழ்ப்பாணம் போக 3500 ஆட்டோவுக்கு. நானும் இப்ப அவன் வந்து 3 பேர் ஏற்றுவேன், நான் 6 பேர் ஏற்றி அந்த 3500 ரூபாய்க்கு ஓடுவேன். காரணம் என்னன்னா டீசல் ஓரவடியா. ரைட் எல்லாம் ஒரு கொஞ்ச நாளையால வந்து பாருங்க. எல்லாம் செய்ய போறீங்களா? ரைட். சந்திச்சது சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். செல்லப்பான்னு கேட்டால் இங்க இந்த டிக்கெட் கடைக்காரன் கேட்ட உடனே சொல்லுவாங்க. நான் கேட்டுதான் சொன்னது இடம். நன்றியா, நன்றி. எங்களுக்கு வாகனங்கள் எல்லாம் ஓடி தந்து எல்லா விஷயங்களும் அவங்கள வந்து சந்திச்சதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அவருக்கு எனக்கு 30 வயசு, ஐயாவுக்கு 90 வயசு. அப்படி இன்றைக்கு எத்தனை வயசு கூட அவர் எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும். அவர் வந்து சந்திச்சது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். நன்றியா, நன்றி. அது எங்கட ஜெர்மன் ஐயா தான் வந்து கூட்டி கொண்டு வந்தது. அவருக்கா போய் பார்க்கணும் என்று சொல்லி ஒருக்கா பழைய கார் ஒருக்கா ஓடணும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்தது. இவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கும் அந்த பழைய நினைவுகள் ஞாபகங்கள் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து கடைசியாக இந்த காரில் வந்து இப்போ போயிருக்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி பாருங்க. அப்போ தான் நிறைய பேர் காட்டும். இன்னொரு காலி வாயில வந்து சந்திப்போம். என்ன இந்த கார் வந்து சொல்லுங்க, மேட் இன் இங்கிலாந்து கார். இந்த கார் ஸ்போர்ட் கார். ஆனால் ஆர்மியோ போலீஸோ பிரைவேட்டா ஒரு இப்ப நீங்கள் இந்த வித காரு, இந்த காரை விட்டுட்டு வந்து இந்த கார்ல இருந்து படம் பிடிக்கணும்.
அதான் இது எந்த கார் இல்லையடி கொண்டாந்து விட்டுட்டு வந்து பிடிச்சது. ஏன்னா இப்ப இப்படியான கார்கள் வந்து எல்லா டைமும் வந்து போட்டோ பிடிக்கணும்னு சொன்னா நான் சொல்லுவேன் இதை வாங்க டிரைவர் சீட்ல இருந்து எடுங்கன்னு சொல்லுவேன். வாங்கி பொம்பளையால் எடுக்குங்க. சரி சரி. அப்ப நான் ஒன்றும் வித்தியாசம் பார்க்க மாட்டேன். ஓடக்கூடியவே வந்தா ஓடி பேரண்டும் கொடுப்பேன். சரி சரியா. நன்றியா நன்றியா கடைசியா நன்றி சந்தோஷம். கொஞ்சம் பாருங்க வச்சிருக்காங்க. நாங்கள் பாருங்க இதில் அந்த காரை வந்து சுற்றி காட்டுறேன் பாருங்க எப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்க இந்த லொக்கெல்லாம் வந்து இந்த லொக்கை பாருங்க இதெல்லாம் வந்து பழைய காலத்து லொக்கு இப்படி தான் இதுன்றது. இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் முறையில் வந்துட்டுது. இந்த கண்ணாடி வந்து இறக்குறதா இருக்கணும். கண்ணாடி இறக்குறது எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் கண்ணாடி இறக்குறது தான் இப்படி தான் இருக்குது. கதவு திறக்கிறத பாருங்க இப்படி. இப்போ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் பாருங்க பின்னுக்கு ஸ்பீக்கர்லாம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அந்த பாக்ஸுகள் இருக்குது. இந்த ஹெட்லைட்டில் பாருங்க டபுள் சைலஞ்சர் இப்போ அடித்தது போக நல்லா பாருங்க எப்படின்னு சொல்லியிருக்கு. வித்தியாசமாக உண்மையிலேயே அந்த பழங்கால கார்கள் வந்து எப்போவுமே அப்படியே இருக்குது. எத்தனை வருஷமானாலும் பாருங்கள் இவ்வளோ காலமாக இருக்குதுன்னு பாருங்க நல்லா இருக்குது.